கைது செய். உண்மை குற்றவாளிகளை கைது செய். விடியா திமுக ஆட்சியிலே மக்கள் நோய்க்காக அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்தில்லை. மருத்துவரும் இல்லை. வெட்கக்கேடு. மருத்துவம் இல்லாத வெட்கக்கேடு. மருந்து இல்லாதது வெட்கக்கேடு. வீட்டுக்கு போ. நாட்டை ஆள தெரியாத ஸ்டாலினே வீட்டுக்கு போ. நாட்டை நிர்வகிக்க தெரியாத லாய்க்கில்லாத வக்கில்லாத ஸ்டாலினே வீட்டுக்கு போ. ஆட்சி திமுகலே கிடைக்குது. மூளை முடுக்கெல்லாம் நல்ல சாராயம் தாராளமா கிடைக்குது. ஏழைகள் வயிறு எரியுது. இரண்டு போச்சு. ஸ்டாலினே ஆண்டது போதாது. மக்கள் மாண்டது போதாதா? கண்டிக்கின்றோம். கள்ளச்சாராயத்தை ஆறாக ஓடவிட்ட பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். கள்ளச்சாராய விற்பனைக்காக காவல்துறையாய் முடக்கி போட்ட ஸ்டாலினே. விலகு. பதவி விலகு. அரசு சொன்ன பொய்யாலே அப்பாவி உயிர்கள் பறிபோனது. விடியா திமுக அரசு வீட்டுக்கு போ. விடியா திமுக அரசின் முதலமைச்சரே பதில் சொல். விடியா அரசு. நல்ல சாராய காட்சிகளை துணை போகாதே. பதவி விலகு. நல்ல சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பொம்மை முதல்வரே பதவி விலகு. ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம். கைது செய்கின்ற காவல்துறை. பிடிஜோசியக்காரனை கைது செய்கின்ற காவல்துறை. கைது செய்கின்ற காவல்துறை. பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்பு கட்டளை இணங்க சென்னை மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்ட சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலரும் மாவட்ட செயலரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள்
சார்பு நிர்வாகிகள் வந்து ஒரு சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும். ஒரு சமுதாயம் வந்து முழுமையான அளவிற்கு ஒரு அமைதி தவழ்ந்து அதன் மூலம் போதை இல்லாத ஒரு மாநிலமாக கள்ளச்சாரம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதாக ஒரு ஆசிரியர் கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இந்த போதை வசதிகளும் சரி, அதே போன்று கள்ளச்சாராய மருந்தும் சரி சர்வசாதாரணமாக தமிழ்நாடு நடைபெறும் என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் என்கின்ற அந்த கேள்வி. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக வந்து கையிலே வந்து உள்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு 22 பேர் மரணமடைந்த சூழ்நிலை. அப்போது திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார் அன்றைக்கி? நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன், கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுப்பேன் என்று சொல்லி வாய் சாவடால் வந்து விட்டார். ஆனால் வாய் சாவடால் விட்டவர் இன்றைக்கி 60க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறது கள்ளச்சாராயத்தால். ஒரு மிகுந்த ஒரு வேதனையும் அது இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கன்னடத்தில் தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில். சரி, இது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் ஏற்பட்டு நம்முடைய மாநில எதிர்கட்சி தலைவர் நேரடியாக போய் பார்த்து அதன் அடிப்படையில் வந்து ஆட்கள் சொல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து பேட்டி கொடுப்பதுன்னு சொன்னார். அதாவது இந்த மெத்தனாலை வந்து விஷம், அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு மருந்து, அந்த மருந்து வந்து போதிய இருப்புகள் இல்லை என்று சொன்னார். அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் இருப்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த மெத்தனால் சாப்பிட்டதன் விளைவாக அந்த இறப்புகள் வந்து இருக்க நியாயமில்லை, குறைந்திருக்கு. ஒரு 5-6 பேர் செத்துருப்பாங்க. ஆனால் அரசுடைய மருத்துவத்துடைய அலட்சியத்தால் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 62 பேர் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அறிக்கை பேட்டி கொடுத்த பிறகு அவசரமாக போய் பாம்பேலேருந்து போய் வந்து அந்த மருந்து போய் வாங்கிட்டு வராங்க இன்றைக்கி. அதன் பிறகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறத காப்பாற்றிருக்கலாம்னே உயிர் அத்தனை உயிரும் போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கல்வராயன் மலை வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு. கல்வராய மலையா இல்லை வந்து கள்ளச்சாராய மலையா இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லோருமே இந்த கேள்வி கேட்கக்கூடிய இன்றைக்கு அதுவும் அந்த ஆளும் வர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டு